வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன் என்று சொன்னார். இந்த வெள்ளை அறிக்கை வேண்டும் என்று 2 அரசாங்கங்களிடமும் எதிர்க்கட்சியாக இருந்த போது திமுக கேட்டது, திமுக ஆண்ட போது அதிமுக கேட்டது. அப்படி ஒரு வெள்ளை அறிக்கையை இறுதி வரை 2 பேருமே வெளியிடவில்லை. ஏனென்றால் வாங்கிய கடனை எல்லாம் ஊதாரித்தனமாக செலவு செய்த ஆட்சிதான் 2 ஆட்சிகளும். இந்த கேள்வியை முன்பு அண்ணாமலை எழுப்பினார். இப்போது விஜய் அறிக்கையாக தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். நான் புண்படுத்துவதாக நினைக்க கூடாது. முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சாட்டையை கையில் எடுப்பேன் என்று 5 ஆண்டு காலத்தில் 3 முறை சொல்லிவிட்டார். ஆனால் கடைசி வரை அவர் சாட்டையை கையில் எடுக்கவே இல்லை. ஆனால் திரு விஜய் அவர்கள் முதல் தவறு காணும் போதே அந்த நபரை தூக்கி வெளியே வீச வேண்டும். Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu. GT Holidays and Max Gold Cash for Gold. Call 044-4545-4545. Presents Behind Notes Mudalvar Vijay. Nayagan to Jananayagan. Supported by the Chennai Mobiles and Electronics Furniture Appliances. VGP Universal Kingdom. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. வேலம்மாள் நெக்ஸஸ். எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆளை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்ற கருத்து உருவாகிவிட்டது. அதுதான் இளைஞர்களுடைய ஆதரவை தாண்டி பெரியவர்களுடைய ஆதரவையும் திரு விஜய்க்கு பெற்று தந்தது. விஜய்க்கு கொடுக்கிற கூட்டத்தில் இருக்கிற பசங்களில் பாதி பேருக்கு ஓட்டே கிடையாது என்று கிண்டலாக சொன்னார்கள். எல்லாம் பொடி பசங்க, இவங்கெல்லாம் எங்க போய் ஓட்டு போட போறாங்க என்ற விமர்சனம் வந்தது. அப்போது 2-3 தொலைக்காட்சிகளில் நான் சொன்னேன், பெரியவர்கள் கூட லேட்டாக போவார்கள் ஓட்டு போடுவதற்கு. ஆனால் இந்த இளைஞர்கள் தான் 7 மணிக்கு பூத்து திறக்கிறது என்றால் 6 மணிக்கு போய் வரிசையில் நிற்பார்கள். விசில் சின்னத்தை தேடி விட்டு தான் வருவார்கள் என்று சொன்னேன். அதுதான் நடந்தது ஒரு விசில் புரட்சி என்று நான் பார்க்கிறேன். ஒரு ஓட்டுக்கு கொடுத்த குறைந்தபட்ச தொகை 1000 ரூபாய், அதிகபட்ச தொகை 6000 ரூபாய். விஜய் என்கிற சக்தி இவர்களுக்கு அச்சத்தை ஊட்டியது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்ட கட்சிக்கும் ஆளுகிற கட்சிக்கும் கவலையை தோற்றுவித்த தலைவராக விஜய் இருந்தார். இப்படி இருமாப்போடு இருந்த அந்த 2 கட்சிகளின் கற்பனை கோட்டை இந்த தேர்தலில் நொறுக்கப்பட்டது. கோடி மக்கள் என் கூட இருக்கும் போது எது வந்தாலும் பார்த்துக்கலாம். சீனியர் ஜேர்னலிஸ்ட் துக்ளக் ரமேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தமிழகத்தினுடைய புதிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களை இந்த தேர்தல் சமயத்தில் இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் பலர் டெலிவிஷன் சேனல்களையோ அல்லது யூடியூப் சேனல்களையோ தொடர்ந்து ஃபாலோ செய்கிற வாய்ப்பை பெற்றிருந்தால், நான் தொடர்ந்து திரு விஜய் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கை பேசி வந்தவன் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். தமிழகத்தில் இந்த தேர்தலில் திரு விஜய் அவர்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார் என்று சொல்லி வந்ததோடு, சில ஊடகவியலாளர்கள் அவர் வெறுமனே ஒரு ஸ்பாய்லர் ரோல் தான் பிளே பண்ணுவார், அதாவது திமுகவை அல்லது அதிமுகவை தோற்கடிப்பதற்கு ஒரு கருவியாக இருப்பாரே தவிர அதற்கு மேல் அவரால் எதையும் சாதிக்க முடியாது என்றுதான் சொல்லி வந்தார்கள். நான் முதலில் ஒரு 20% வரை வாக்குகள் வாங்குவார் என்று நினைத்தேன். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல விஜய் அவர்கள் அதிகமாக பிரச்சாரம் செய்யாமலேயே அவருக்கு தடைகள் ஏற்பட்டன. ஜனநாயகன் படத்தில் ஏற்பட்ட தடையில் தொடங்கி தேர்தல் பிரச்சாரத்திற்கு அனுமதி கிடைப்பது வரை அவர் சந்தித்த பிரச்சனைகள், அதே போல கரூரிலே ஏற்பட்ட ஒரு பெரும் துயரம், அந்த துயரத்துக்கான பழியை தூக்கி விஜய் மீது போடுவதற்கு 2 பெரும் கட்சிகளும் செய்த முயற்சி, இந்த சோதனைகள், இந்த தடைகள் எல்லாம் விஜய் பால் ஒரு பெரிய அன்புக்கும் பரிவுக்கும் அனுதாபத்திற்கும் மக்கள் மத்தியில் வழிவகுத்து விட்டது. எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆளை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்ற கருத்து உருவாகிவிட்டது. அதுதான் இளைஞர்களுடைய ஆதரவை தாண்டி பெரியவர்களுடைய ஆதரவையும் திரு விஜய்க்கு பெற்று தந்தது. முதலில் என்ன நினைத்தார்கள்? விஜய்க்கு கொடுக்கிற கூட்டத்தில் இருக்கிற பசங்களில் பாதி பேருக்கு ஓட்டே கிடையாது என்று கிண்டலாக சொன்னார்கள். எல்லாம் பொடி பசங்க, இவங்கெல்லாம் எங்க போய் ஓட்டு போட போறாங்க என்ற விமர்சனம் வந்தது. அப்போது 2-3 தொலைக்காட்சிகளில் நான் சொன்னேன், பெரியவர்கள் கூட லேட்டாக போவார்கள் ஓட்டு போடுவதற்கு. ஆனால் இந்த இளைஞர்கள் தான் 7 மணிக்கு பூத்து திறக்கிறது என்றால் 6 மணிக்கு போய் வரிசையில் நிற்பார்கள். விசில் சின்னத்தை தேடி குத்திவிட்டு தான் வருவார்கள் என்று சொன்னேன். அதுதான் நடந்தது ஒரு விசில் புரட்சி என்று நான் பார்க்கிறேன். ஓசைப்படாமல் நடந்த மௌன புரட்சி. எனக்கு முன்னால் பேசிய நண்பர், என்னுடைய இனிய நண்பர் ஊடகவியலாளர் மணி சொன்னார், மொத்தமாக பெருந்தொகை சொன்னார். சில ஆயிரம் கோடி
இரண்டு கட்சிகளும் செலவிட்டது என்று. ஒரு ஓட்டுக்கு கொடுத்த குறைந்தபட்ச தொகை 1000 ரூபாய், அதிகபட்ச தொகை 6000 ரூபாய். நீங்கள் கணக்கு போட்டுக்கொள்ளுங்கள். 6000 ரூபாய் கொடுத்த தொகுதியில் 2.5 லட்சம் ஓட்டுக்கு 6000 என்றால் நீங்கள் கணக்கு போட்டுக் கொள்ளுங்கள். 1500 கோடி வரும் என்று நினைக்கிறேன் ஒரு தொகுதியில். சில தொகுதிகளில் 3000 ரூபாய், ஓட்டுக்கு 3000 ரூபாய். இது என்ன மாதிரியான பண விநியோகம்? விஜய் என்கிற சக்தி இவர்களுக்கு அச்சத்தை ஊட்டியது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்ட கட்சிக்கும் ஆளுகிற கட்சிக்கும் கவலையை தோற்றுவித்த தலைவராக விஜய் இருந்தார். ஆகவேதான் அவர் சொன்னார், கவலைப்படாதீர்கள். ஒவ்வொரு கூட்டத்தின் முடிவிலும் சொன்னார், கான்பிடென்டாக இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள், வெற்றி நிச்சயம் என்று உறுதிபட சொல்லுவதற்கு ஒரு மனிதனால் முடிந்ததென்றால் அவர் வாக்காளர் பெருமக்கள் மீது வைத்த அதீத தன்னம்பிக்கை, அதீத நம்பிக்கை. ஆகவே அவரை குறைத்து மதிப்பிட்டார்கள். விஜயால் முடியுமா? இவரா? இந்த கட்சிகளையா? 75 ஆண்டு பவள விழா கண்ட கட்சி, இன்னொரு கட்சி பொன்விழா கண்ட கட்சி, இவர்களை மீறி இவர் வெற்றி பெற முடியுமா என்று மலைக்க வைத்து ஒரு பிம்பத்தை கட்டமைத்தார்கள். அவ்வளவுதான். விஜய் மட்டும்தான் வெற்றி பெறுவார், அவரோடு 1-2 பேர் வெற்றி பெற்றால் பெரிய விஷயம் என்றெல்லாம் ஒரு நெரேட்டிவை மீடியாவில் திட்டமிட்டு செட் செய்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டினுடைய வாக்காளர் பெருமக்கள், குறிப்பாக இளைஞர் படை, அந்த பிம்பத்தை அடித்து நொறுக்கிவிட்டது என்று நான் சொல்லுவேன். ஆகவே ஒரு மிகப்பெரிய எழுச்சி, மக்கள் மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள். விஜயால் முடியாது என்ற அந்த நேரேட்டிவ் மட்டுமல்ல, இன்னொரு நேரேட்டிவையும் செட் செய்தார்கள். தமிழகத்தில் இருதுருவ அரசியல் தான். ஒன்று நாங்கள் ஆளுவோம், நாங்கள் ஆட்சியில் இல்லாவிட்டால் திமுக சொல்லுகிறது, நாங்கள் ஆட்சியில் இல்லாவிட்டால் அண்ணா திமுக ஆட்சிக்கு வரும். உடனே கூச்சமே இல்லாமல் அண்ணா திமுக தரப்பிலிருந்து அதை வழிமொழிந்தார்கள். விஜய் வர முடியாது, திமுக இல்லாவிட்டால் அந்த இடத்துக்கு நாங்கள் தான் வருவோம், நாங்கள் இல்லாவிட்டால் அந்த இடத்துக்கு திமுக தான் வரும். இப்படி இருமாப்போடு இருந்த அந்த 2 கட்சிகளின் கற்பனை கோட்டை இந்த தேர்தலில் நொறுக்கப்பட்டது. இதற்கு காரணம் என்ன? தமிழ்நாட்டு மக்கள் இந்த 2 பேரும் வேண்டாம், தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல மாற்றம் வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அந்த நல்ல மாற்றம் விஜய் என்று தேர்ந்தெடுத்தார்கள். இதுதான் இந்த தேர்தல் முடிவு நமக்கு உணர்த்தி இருக்கிற மாபெரும் உண்மை. அது மட்டுமல்ல நண்பர்களே, விஜய் அவர்கள் பதவி ஏற்றதும் அவர் நடந்து கொண்ட விதம் என்னை போன்ற மூத்த செய்தியாளர்களை எல்லாம் வியக்க வைத்தது. நான் 3 முதலமைச்சர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தேன். குறிப்பாக மறைந்த முதலமைச்சர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களோடு அவரது கடைசி 15 ஆண்டு காலம் மிக நெருக்கமாக பயணிக்கிற வாய்ப்பை நான் பெற்றிருந்தேன். அவரோடு பல கருத்துக்களை கலந்துரையாடுகிற வாய்ப்பு, தெரிவிக்கிற வாய்ப்பெல்லாம் எனக்கு இருந்தது. திரு விஜய் அவர்களிடம் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு எளிமை, இவ்வளவு பணிவு. மாற்று கட்சியினரை நாடி சென்று எந்த கட்சி அவர் ஒழிய வேண்டும் என்று நினைத்ததோ அந்த கட்சியின் தலைவர்களின் இல்லம் தேடி சென்று பண்பாட்டோடு அவர்களுடைய வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்டார். பேரறிஞர் அண்ணா காலத்திற்கு பிறகு அந்த பண்பாட்டை, அந்த கண்ணியத்தை நாம் விஜயிடம் பார்த்தோம். அதே போல பொறுப்புணர்வோடு அந்த வாக்காளர் பெருமக்களுக்கு அவர் பதவியேற்றுக் கொண்டவுடன் நிகழ்த்திய உரை அவருடைய மிகுந்த பொறுப்புணர்வை வெளிப்படுத்தியது. 3 கையெழுத்துக்கள். அதிலே நான் பெரிதும் பாராட்டி நான் மகிழ்ந்தது என்னவென்றால், போதைப் பொருள் ஒழிப்புக்கு அதிரடி சிங்க பெண் படை உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பு. ஏனென்றால் இன்றைக்கு போதை பழக்கம் இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறது, இந்த சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. கொடும் குற்றங்களுக்கு அடிநாதமாக இருப்பது போதை பழக்கம்தான். அந்த கொடுங்குற்றங்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும், பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். அதே போல தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அவர் பொறுப்பேற்பதற்கு முன்பே உணர்ந்து விட்டார் என்பது அவர் பொறுப்பேற்ற போது பேசிய பேச்சு உணர்த்தியது. உள்ளே போய் பார்த்தால்தான் தெரியும் இவர்கள் என்ன வைத்து விட்டு போயிருக்கிறார்கள் என்று. ஆகவே இப்படி சொல்லுகிற காரணத்தால் நான் வாக்குறுதிகளை நிறைவேற்ற மாட்டேன் என்று நினைக்காதீர்கள். கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கள், நான் நிச்சயம் செய்வேன். உங்களுக்கு நான் என்ன சொன்னேனோ அதை நான் நிச்சயம் செய்வேன். ஆனால் அதற்கு அவகாசம் கொடுங்கள். வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன் என்று சொன்னார். இந்த வெள்ளை அறிக்கை வேண்டும் என்று
2 அரசாங்கங்களிடமும் எதிர்க்கட்சியாக இருந்தபோது திமுக கேட்டது, திமுக ஆண்டபோது அதிமுக கேட்டது. அப்படி ஒரு வெள்ளை அறிக்கையை இறுதி வரை 2 பேருமே வெளியிடவில்லை. ஏனென்றால் வாங்கிய கடனை எல்லாம் ஊதாரித்தனமாக செலவு செய்த ஆட்சிதான் 2 ஆட்சிகளும். அதாவது இலவசங்களை கொடுத்தே வண்டியை ஓட்டிவிட வேண்டும். அதை தவிர வளர்ச்சி திட்டங்களில் பெரும் ஊழல். இப்படி ஊழல் செய்து அரசாங்க நிதியை விரயமாக்கிய காரணத்தால் தான் கடன் வாங்கிய பணத்தில் என்ன செலவு செய்தோம் என்ற அறிக்கை வெளியிடும்படி கேட்ட குரலுக்கு பதிலே இல்லை. இந்த கேள்வியை முன்பு அண்ணாமலை எழுப்பினார். இப்போது விஜய் அறிக்கையாக தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே விஜய் அவர்களின் ஆட்சியின் தொடக்கம் நம்பிக்கையூட்டுவதாக இருக்கிறது. இதே பாதையில் சிறந்த முறையில் அவப்பெயர்களுக்கு இடமளிக்காமல் அவர் நடைபெற வேண்டும். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அளந்து பேசுகிறவராக எனக்கு தெரிகிறார். அதிர்ந்து பேசாதவராக அளந்து பேசுகிறவராகத்தான் நான் பார்க்கிறேன். பொதுக்கூட்டங்களில் பேசுகிற முறை வேறாக இருக்கலாம். ஆனால் சட்டமன்றத்திற்கென்று ஒரு பொறுப்புணர்வோடு பேச வேண்டிய கடமை எந்த ஒரு உறுப்பினருக்குமே இருக்கிறது. அது எதிர்க்கட்சி தலைவருக்கும் பொருந்தும், திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் பொருந்தும். அவர் பேரவைத் தலைவரை வாழ்த்தி பேசும்போது அவருடைய பேச்சு ரசிக்கும்படி இருந்தது. அடுத்த நாள் பேசும்போது ஒரு அரசியல் பேச்சாகத்தான், அது ஒரு அரசியல் நெடி கலந்த பேச்சாகத்தான் இருந்தது. அதில் ஒரு எள்ளல் இருந்தது, ஒரு கிண்டல் இருந்தது. அது அவருடைய கட்சிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியூட்டிய பேச்சு என்று நான் பார்க்கிறேன். ஆனால் அது அதே பாணியில் தொடர முடியாது. ஒரு ஆளுங்கட்சியை பற்றி விமர்சிக்கும் போது பவுண்டரி, ஒரு எல்லை என்பது கொஞ்சம் தாண்டினால் இந்த பக்கம் அதிக இளைஞர்கள் இருக்கிறார்கள். சபை சுமூகமாக நடைபெற முடியாது. ஆகவே நான் பொறுத்திருந்து தான் பார்க்க விரும்புகிறேன். ஆரம்பத்திலேயே அவர் கட்டுப்பாட்டை மீறி பேசுவார் என்றெல்லாம் நான் கணிக்க விரும்பவில்லை. மதிப்புக்குரிய ஜேசிடி பிரபாகர் அவர்கள் அந்த அவையை மிக திறம்பட வழிநடத்துவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தால் ஓரளவு பொறுப்புணர்வோடு இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்திருப்பார் என்பது என் நம்பிக்கை. அவர் வெற்றி வாய்ப்பை இழந்தது என்பது ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இழப்பு என்று நான் பார்க்கிறேன். சூப்பர் சார். நெக்ஸ்ட் ஒன். மத்திய அரசோடு சுமூகமாக பயணித்து தான் இந்த மாநில அரசாங்கத்திற்கு தேவையான திட்டங்களை பெற வேண்டும் என்பது நான் தொடர்ந்து தெரிவித்து வருகிற பார்வை. அந்த கருத்தை நான் மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை. அதிலே சிறந்த முன்னுதாரணமாக யாரை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தி அவர்கள் இருந்தபோதும் சரி, திரு மொரார்ஜி தேசாய் அவர்கள் பதவியில் இருந்தபோதும் சரி, அவர்களோடு சுமூக உறவை பேணுவதை விரும்பினார். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடைபிடித்த மோதல் போக்கை திரு விஜய் அவர்கள் கடைபிடிக்கக்கூடாது என்பது ஒரு மூத்த ஊடகவியலாளராக நான் அவரிடம் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து. அண்ட் சார், இந்த 5 வருடம் அவரோட அந்த மாற்றம் தொடர்ந்து அடுத்த வருடம் தொடர்ந்து இனிமேலும் அவருக்கான ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் இருக்கு நீங்க நம்புறீங்களா? திரு விஜய் அவர்கள் பால் மிகுந்த நம்பிக்கை வைத்து தமிழ்நாட்டு வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. அவரை மக்கள் எந்த அளவுக்கு நம்பி இருக்கிறார்கள், எப்படி இந்த வாய்ப்பை அளித்திருக்கிறார்கள். முதல் தேர்தலிலேயே 1.25 கோடி வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே அவரது புகழுக்கு பங்கம் வரக்கூடாது என்ற பொறுப்போடு செயல்பட வேண்டிய பொறுப்பும் கடமையும் திரு விஜய் அவர்களை விட கூடுதலாக அமைச்சர் பெருமக்களுக்கும் தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இருக்கிறது. அதை அவர்கள் உணர வேண்டும். அப்போதுதான் இந்த ஆட்சி தொடர்வதும் தொடராததும் இருக்கிறது. திரு விஜயனுடைய செல்வாக்கு மட்டும் எப்போதும் உங்களை வெற்றி பெற வைத்துவிடும் என்று நீங்கள் கருதிவிடக்கூடாது. அதை திரு விஜய் அவர்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார். அவர் பதவியேற்ற முடிந்த பிறகு நாட்டு மக்கள் மத்தியிலே உரையாற்றுகிற போது அவர் சொன்ன வார்த்தை கவனிக்கத்தக்கது. நாம் வந்துவிட்டோம், இனிமேல் நாம் தான் எல்லாம் என்ற எண்ணம் எவருக்கேனும் இருந்தால் நம் விருப்பம் போல் ஆட்டம் போடலாம் என்று நினைத்தீர்களானால் அந்த எண்ணத்தை இந்த நொடியில் கைவிட்டு விடுங்கள் என்று சொன்னார். ஆகவே அவர் என்ன சொன்னாரோ அதை செயலிலும் காட்ட வேண்டும். நான் புண்படுத்துவதாக நினைக்கக்கூடாது. முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சாட்டையை கையில் எடுப்பேன் என்று 5 ஆண்டு காலத்தில் 3 முறை சொல்லிவிட்டார். ஆனால் கடைசி வரை அவர் சாட்டையை கையில் எடுக்கவே இல்லை. அதுதான் ஒரு சோகம். ஆனால் திரு விஜய் அவர்கள் முதல் தவறு காணும் போதே அந்த நபரை தூக்கி வெளியே வீச வேண்டும். அப்படி செய்தால் தவறு செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறவர்களுக்கு துணிவு வராது. அதை திரு விஜய் செய்தால் நீங்கள் சொன்னபடி ஆட்சி தொடர்வதற்கான வாய்ப்பு பிறக்கும்.
அவரது ஆட்சியின் செயல்பாட்டை பொறுத்துதான் வாக்காளர் பெருமக்கள் இந்த ஆட்சியை மதிப்பார்கள். செல்வாக்கு உயர்வதும் தாழ்வதும் இந்த ஆட்சியின் செயல்பாட்டை பொறுத்து இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். காங்கிரஸ் கட்சி தேர்தலுக்கு முன் தாவேகாவுடன் கூட்டணி வைக்க விரும்பியது. அப்படி வைத்திருந்தால் தமிழகத்தில் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெற்றிருக்கும் என்பதில் எனக்கு எள்ளளவும் சந்தேகமில்லை. கிட்டத்தட்ட 170-180 இடங்களை அந்த கூட்டணி கைப்பற்றி இருக்கும். இன்றைக்கு திரு விஜய் அவர்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காமல் போனதற்கு அன்றைக்கு காங்கிரஸ் எடுத்த தவறான முடிவுதான் காரணம். திரு ராகுல் காந்தி அவர்கள் தாவேகாவுடன் கூட்டணி வைக்க விரும்பினார் என்பதை நான் நன்றாக அறிவேன். திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களை நான் சந்தித்து பேசிய போது ராகுல் காந்தி காங்கிரஸ் கூட்டணியை விரும்பினார் என்பதை என்னிடத்தில் உறுதிப்படுத்தினார். ஆனால் அப்படி ஒரு கூட்டணி, ராகுல் காந்தி விரும்பிய கூட்டணி உருவாகாமல் போனதற்கு தமிழ்நாட்டு காங்கிரஸில் இருந்த திமுகவில் இருந்திருக்க வேண்டிய திரு செல்வ பெருந்தகையும் அதேபோல திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒத்திசைவாக செயல்பட்ட திரு ப சிதம்பரமும் தான் காரணம். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி தேய்ந்து போய் நிற்பதற்கும் ஒரு கூட்டணி ஆட்சி மலராததற்கும் ஒரு அறுதி பெரும்பான்மையை தாண்டிய பெரும்பான்மை கிடைக்காமல் போனதற்கும் சில சுயநல சக்திகள் தான் காரணம். ஆகவே தான் திரு ராகுல் காந்தி தேர்தல் முடிந்தவுடன் அந்த முடிந்த சூட்டோடு மக்கள் மனநிலையை புரிந்து கொண்டு தாவேகா ஆதரவளிப்பதற்கு உடனடியாக முடிவெடுத்ததோடு தொடர்ந்து கூட்டணியில் பயணிக்கப் போவதாகவும் தெரிவித்திருக்கிறார். திரு விஜய் அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் நல்ல உறவு இருக்கிறது. அது தமிழ்நாட்டுக்கு பயன்படும் வகையில் இருக்க வேண்டும் என்று நான் கூற விரும்புகிறேன். Behind Hoods முதல்வர் விஜய் நாயகன் to ஜனநாயகன். டைட்டில் ஸ்பான்சர் சென்னை அமிர்தா ஏவியேஷன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், நர்சிங், ஈஸியா படிங்க சேலரியோட, GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 0444545 மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட். Supported by the சென்னை மொபைல்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் ஃபர்னிச்சர்ஸ். மொபைலுக்கு சென்னை மொபைல்ஸ் அப்ளையன்சஸ்க்கு டிஜிட்டல் ஹப் ஆல் இன் ஒன் ஸ்டோர். VGP யூனிவர்சல் கிங்டம், சன்னை விட ஃபன் அதிகம். Powered by சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். வேலம்மாள் நெக்ஸஸ், dedicated to excellence. Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu. GT Holidays and Max Gold Cash for Gold. Call 044-4545-4545. Presents Behind Hoods Mudalvar Vijay, Nayagan to Jananayagan. Supported by the Chennai Mobiles and Electronics Furnitures Appliances. VGP Universal Kingdom. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. Velammal Nexus.